வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்ச்சி தத்துவ நிகழ்ச்சி. இறைவன் இருக்கின்றானா என்ற தலைப்பில் துணை பேராசிரியர் அருள்நிதி PR அசோக் ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து நம்மோடு இணையத்தில் இணைய இருக்கிறார்கள். ஐயாவை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேல் மும்பை மனவளக்கலை மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக சேவை செய்து வருகிறார். தற்பொழுது மன்றத்தின் பொருளாளராகவும் அறங்காவலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். CA படித்த இவர் MSc யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் என்ற முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார். மன்றத்திற்கு வரும் அன்பர்களுக்கு நிறைய கவுன்சிலிங் செய்திருக்கிறார். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை இப்பொழுது இறைவன் இருக்கின்றானா என்ற தலைப்பில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் வாழும் உலகம் ஒன்றுதான், ஆனால் எல்லாம் இரண்டாக உள்ளது. உதாரணமாக இரவு பகல் என்று இரண்டாக இருக்கிறது. மனித இனம் ஒன்றுதான், ஆனால் ஆண் பெண் என்று இரண்டாக இருக்கிறது. சுவை ஒன்று, ஆனால் இனிப்பு கசப்பு என்று இரண்டாக உள்ளது. உண்மை பொய், கருப்பு வெள்ளை. நமது சுவாசம் கூட சூரிய நாடி சந்திர நாடி என்று இரண்டாக உள்ளது. ஒருவர் இருக்கிறார், இல்லாமலும் இருக்கிறார். உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே போல் இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஆத்திகவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள்? கடவுள் இருக்கிறார், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, நீக்கமற எங்கும் நிறைந்த பரம்பொருள். அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை வணங்குகிறவன் பைத்தியக்காரன். இது நாத்திகவாதிகளின் வாதம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று இது வள்ளுவரின் வாக்கு. கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இதில் எது உண்மை, எதை நம்புவது என்று மனித குலம் ஒரு பெரிய குழப்பத்தில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது. அதனால் இதனை மேலும் ஆராய்வோம். இன்று நாட்டில் நடப்பது என்ன? நமக்கு ஒரு பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருந்தால் நம்மை நாமே கடவுள் என்று நினைத்துக் கொள்ளும். தன்முனைப்பு அங்கே தலைவிரித்து தாண்டவமாடும். பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அவை அனைத்தையும் செய்வோம். மருத்துவத்திற்காக பணத்தை தண்ணீர் போல செலவு செய்வோம். ஜோசியர்களிடம் சென்று பிரச்சனையை எடுத்துச் சொல்வோம். அவர்கள் சொல்லும் அத்தனை உபாயங்களையும் பின்பற்றுவோம். கோவிலுக்கு சென்று வேண்டுவோம். பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டால் இன்னென்ன தர்ம காரியங்கள் செய்கிறோம் என்று வேண்டுதலை வைப்போம். இவ்வளவு செய்த பின்னரும் பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் கோபத்தில் கடவுளை ஏசவும் செய்வோம். நமது பிரச்சனை தீர்ந்தால் கடவுள் இருக்கிறார், இல்லை என்றால் கடவுள் இருக்கின்றானா என்ற கேள்வியை எழுப்புவோம். பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு கடவுளை தரிசிப்பதை பார்க்கலாம். சில சமயம் காலையில் ஒரு கடவுள், சாயந்தரம் ஒரு கடவுள் என்று கூட தரிசிப்பார். நம்மில் எத்தனை பேர் பிரச்சனை எதுவும் இல்லாத போது கோவிலுக்கு செல்கிறோம்? கோவிலுக்கு போகும்பொழுது எப்படியும் ஒரு பெரிய பட்டியலை எடுத்துச் செல்வோம். நமது பிரச்சனைகள் அனைத்தையும் கொட்டி தீர்ப்போம். பின்னர் கடவுளிடம் பேரம் பேசுவோம். அந்த புண்ணியவானோ படைத்ததை அனைத்தும் நமக்கு கொடுத்துவிட்டு ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பரீட்சைக்கு ஒழுங்காக படித்திருக்க மாட்டோம். பரீட்சையில் பாஸ் செய்துவிட்டால் இத்தனை தேங்காய்கள் உடைப்பதாக வழிப்பிள்ளையாரிடம் வேண்டிக் கொள்வோம். வியாபாரத்தில் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைப்போம். அப்படி சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை கோவில் உண்டியில் போடுவதாக வேண்டுவோம். நாம் செய்யும் தவறுகளுக்கு இறைவனையும் கூட்டாளியாக சேர்க்க முயற்சி செய்வோம். இது இன்று எல்லா கோயில்களிலும் பொதுவாக கூட்டம் அதிகமாக உள்ளது. மக்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. நல்ல விஷயம்தான். இதை சாதகமாக எடுத்துக்கொண்டு கோயில்களில் இப்பொழுது உள்ளே நுழைவதற்கு கூட கட்டணம் வசூலிக்க ஆரம்பித்து உள்ளனர். அப்படி வசூலித்த பணத்தை கொண்டு கோயிலை பராமரிக்கின்றனர். இதுவும் நல்லதுதான்.
இருப்பவன் கொடுக்கின்றான், இல்லாதவன் தர்ம தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இருவரும் ஒரு நோக்கத்தோடு தான் கோவிலுக்குள் செல்லுகிறார்கள். வெளியே உள்ளவன் கோவிலுக்கு வருபவர்களிடம் பிச்சை கேட்கிறான். கோவிலுக்கு உள்ளே வருபவன் ஆண்டவனிடம் பிச்சை கேட்கிறான். இன்னொரு வினோதம், பொருள் உள்ளவர்கள் சிலர் பள்ளிகளுக்கோ அங்கு படிக்கும் மாணவர்களுக்கோ அல்லது அன்னதானத்திற்கோ நிதி உதவி கேட்டால் மறுத்து விடுவார்கள். ஆனால் இவர்கள் கோயில்களுக்கு எவ்வளவு நிதி உதவி தேவைப்பட்டாலும் கொடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள். இதற்கு காரணம், ஏழைகளுக்கு செய்யும் உதவி இறைவனுக்கு செய்யும் சேவை என்று இவர்கள் உணராததினால் வரும் வினையை தவிர வேறொன்றும் இல்லை. இறைவன் எங்கும் இருக்கின்றான், அவன் இல்லாத இடமே இல்லை என்று ஒருபுறம் சொல்லுகிறோம். ஆனால் மறுபுறம் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் கோவிலுக்கு சென்று அவனை தரிசிக்கின்றோம். இது மிகவும் வினோதமாக இல்லையா? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் சன்னதி சென்று தரிசிக்க வேண்டும்? வீட்டில் இருந்தோ அல்லது கோவிலுக்கு வெளியில் இருந்தோ ஏன் அவனை தரிசிக்க கூடாது? இது ஒரு நல்ல கேள்விதானே, மிகவும் நியாயமானது கூட. இந்த கேள்வியை காஞ்சி பெரியவரிடம் கேட்டபொழுது அவர் அளித்த பதில், உடல் முழுவதும் ரத்தம் ஓடுகிறது. ரத்தம் வேணும் என்றால் ஏதாவது ஒரு இடத்தில் மட்டும் துளை போட்டு எடுக்கப்படுகிறது. அதுபோல் பசுமாட்டின் பால் அதன் உடல் முழுவதிலும் உள்ளது. ஆனால் அந்த பாலை மாட்டின் மடி வழியாக தான் பாலை வெளியே எடுக்கிறோம். அதுபோல எங்கும் நிறைந்துள்ள இறைவனை ஒரு புள்ளியில் இருந்து வெளிப்படச் செய்து பற்றி கொள்ளுகிறோம். இதற்காகத்தான் கோவில் செல்கிறோம். இந்த விளக்கத்தை மறுக்க முடியுமா? கடவுளுக்கு நிவேதனம் படைக்கிறோம். உதாரணத்துக்கு கோகுலாஷ்டமிக்கு சீடை, முறுக்கு என்று வகை வகையான பதார்த்தங்களை செய்து படைக்கிறோம். இங்கு ஒரு கேள்வி எழுகிறது. இறைவனுக்கு படைத்த அனைத்து பதார்த்தங்களும் கடைசியில் நாம் தாம் சாப்பிடப் போகிறோம் என்ற எண்ணத்தால் வகை வகையாக பதார்த்தங்களை செய்கிறோமா? அல்லது ஒருவேளை இறைவன் அனைத்தையும் சாப்பிட்டு விடுவான் என்ற பட்சத்தில் இத்தனை பதார்த்தங்களை செய்வோமா என்ற வினா எழும்புகிறது. அந்த பட்சத்தில் நாம் ஏன் இறைவனுக்கு படைக்க வேண்டும்? அவன் அல்லவா நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி கூட வரலாம். இதை பெரியவரிடம் கேட்ட பொழுது அவர் கூறிய பதில், ஒரு பக்தரிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்து அதில் உள்ள ஸ்லோகங்களை கற்று வருமாறு கூறினார். அதுபோல் பக்தனும் அடுத்த நாள் அனைத்து ஸ்லோகங்களையும் கற்றுவிட்டதாக பெரியவரிடம் கூறினார். அதற்கு அந்த பெரியவர், அப்படியென்றால் புத்தகத்தில் இருந்த அனைத்தும் உனக்குள் வந்துவிட்டது சரிதானா என்று கேட்டார். பக்தனும் ஆமாம் என்று கூறினான். அப்படியானால் புத்தகம் காலியாக அல்லவா இருக்க வேண்டும்? ஆனால் அது அப்படியே இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு சீடன், அச்சில் இருந்த எழுத்துக்களை எடுத்துக்கொண்டே இருக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் அழியாது, குறையாது என்றான். அதுபோல நிவேதனம். வாசனை அவனுக்கு, அன்னம் நமக்கு. வாச வடிவில் அவன் எடுத்துக்கொள்கிறான், அதனால் அது குறையாது என்றார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், அறிவுக்கு கடந்த சிந்திப்பதற்கு கஷ்டமான கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு ஒரு குரு வேண்டும் என்று உணர்கிறோம். நாம் அறியாமை என்னும் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை தவிர மனம் வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த அளவு இருள் சூழ்ந்து நம்மை ஒரு பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறது. இருளை அகற்றுவர், ஒளி கொடுப்பவர் குரு என்றால் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறது. அந்த அளவு ஊழ்வினைகள் கண்களை மறைத்துக் கொண்டே இருக்கின்றன. நினைத்தவுடன் நடந்துவிட வேண்டும், மந்திரத்தில் மாங்காய் விழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். பேராசை என்ற இருட்டிலேயே காலத்தை தள்ளி கொண்டு இருக்கிறோம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்ற சினிமா பாட்டை நாம் எல்லோரும் கேட்டிருக்கோம். இதுதான் இன்று நமக்கு தேவையானது. நாம் நமது அறிவு சக்தியை வெளியே கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள் உள்ள இருளை அகற்ற முடியும். மற்றொரு பாடல், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. நல்ல உள்ளம் ஏன் உறங்காது? அது இறைநிலையை தேடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதை உணர நிச்சயம் குரு அருள் தேவை. ஆசைகளே ஒருவருடைய துன்பத்திற்கு காரணம் என்று உணர்ந்து முற்றிலும் துறந்தார் புத்தர். உலகம் போற்றும் ஞானியானார். நம்மால் துறக்க முடியுமா? அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் அப்படி விட்டு விடுவார்களா? அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசைப்படு, கிடைக்காவிட்டால் கிடைத்ததில் ஆசை வை.
இப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மனதில் எந்த விதமான சஞ்சலமும் இருக்காது. அடுத்தவனின் வசதியும் வாழ்க்கையும் நம்மை தாக்காது. நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி என்று அந்நேரம் உணர்வோம். கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். சுயநலம் மிகுந்த பிள்ளைகள் சிலர் பேட்டை கேட்டு பெற்றோரை அனாதை இல்லத்தில் சேர்த்து விடுகின்றனர். இவர்கள் கோயிலுக்கு சென்று கடவுளை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இக்குறளின் அர்த்தம் என்னவென்றால், எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாம். ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வில்லை என்கிறார் வள்ளுவர். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைத்திருக்கும். யாருடைய வாழ்க்கையில் முன்னேற காரணமாய் இருந்திருப்போம். அவர் முன்னேறிய பின்னர் நம்மை சட்டை கூட செய்ய மாட்டார். இதை நாம் நமது குடும்பத்தில் கூட பார்த்திருப்போம். ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை வைத்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று முடிவுக்கு கூட வரலாம். உலகில் கடவுளை பற்றிய விளக்கங்களுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவை மதங்கள். இந்த மதங்களை சார்ந்து வாழ்கின்ற பக்தர்கள் இதுவரை இறைவனை பார்த்து இருக்கிறார்களா என்றால் பதில் இல்லை என்றே வரும். ஏனென்றால் என்னை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற கோடிக்கணக்கான பக்தர்களில் யாரோ ஒருவர் மனநிறைவு பெற முயலுகிறார். அப்படி முயலுகின்றவர்களிடம் யாரோ ஒருவர் தான் என்னை உள்ளபடி அறிகிறார் என்கிறது பகவத்கீதை. இதற்கு காரணம் மனித உடலுக்கு மூலமான ஜீவாத்மா பல தலைமுறைகளாக வாழ்ந்து பெற்ற அனுபவங்களால் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களில் மூழ்கி கிடக்கிறது. இவற்றை கடந்து மனம் நிர்மலமானால்தான் பரம்பொருளை தரிசிக்க முடியும். இந்த பக்குவத்தை எங்கோ ஒருவர் தான் பெற முடிகிறது. இவ்வாறு ஞானம் பெற்றவர்கள் போதிப்பது என்னவென்றால், எந்த மதமாக இருந்தாலும் மக்கள் பக்குவம் அடைந்து நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றார்கள். அதற்காக வாழ்க்கை நெறியை வகுத்தார்கள். ஆனால் மதவாதிகளோ இந்த சம்பிரதாயங்களோடு சில போலி சடங்குகளை சேர்த்து விட்டனர். இந்த சடங்குகளை கற்றுக்கொண்ட பலர் மறைமுகமாக தங்களை கடவுளின் பிரதிநிதிகளாக பிரகடனம் செய்து கொள்கின்றனர். பெரும்பான்மையான கோயில்களில் இன்றும் கட்டுப்பாடுகள் உள்ளன. சில கோவில்களில் வேட்டி மட்டுமே அணிய வேண்டும், மேல் சட்டை பனியன் போடக்கூடாது, பெண்கள் சேலை அல்லது துப்பட்டா அணியாமல் வரக்கூடாது, செல்போன், தண்ணீர் பாட்டில், உணவுப் பொருட்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளை வைக்கின்றனர். ஆனால் ஒருவர் கூட பணம் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்று சொன்னதில்லை. மேற்கொண்ட சடங்குகளின் பொருள் என்னவென்றால், ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் பந்தம், பாசம், பற்று என்ற ஆடைகளை களைந்து திறந்த மனத்தோடு வந்து ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்பது. ஆண்கள் மனதை சபலப்படுத்தாமல் இருக்க பெண்களுக்கு மேலாடை வற்புறுத்தப்படுகிறது. செல்போன்கள் ஆலயத்திற்கு தடையாக இருக்கும் என்ற காரணத்தால் வெளியே வைக்கப்படுகிறது. மனிதனுக்கு கடவுளை பற்றிய எண்ணம் எப்பொழுது வந்தது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மக்கள் ஒரு காலத்தில் நாடோடிகளாக வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுது மரம், செடி, கொடி இவைகளில் விளையும் காய்கனிகளை உண்டு வாழ்ந்தார்கள். தாவரங்கள் இல்லாத தொலை தூரங்களுக்கு நடந்து சென்று இருப்பார்கள். அப்போது அவர்களுக்கு உணவு கிடைத்திருக்காது. ஒரு சில பேர் பசியின் கொடுமையினால் இறந்து இருக்கக்கூடும். உயிர் வாழ்வதற்கு வேண்டிய உணவுகள் மரங்களில் இருந்து கிடைப்பதால் மரங்களை மதித்து அதை வணங்கினார்கள். அதாவது இறை உணர்வுக்கு அடிப்படை நன்றி உணர்வு. அதனால் இறை வழிபாடு என்பது ஒரு நன்றி உணர்வே ஆகும். இந்த நாடோடிகள் பின் கனிகளின் விதைகளை மண்ணில் புதைத்ததால் அதில் இருந்து புது செடிகள் வருவதை உணர்ந்தார்கள். அதனால் பூமியை வணங்கத் தொடங்கினார். பின் செடிகள் நன்றாக வளர்வதற்கு நீரும் சூரிய ஒளியும் தேவை என்பதை அறிந்தார்கள். அதனால் நீரையும் சூரியனையும் கடவுளாக வழிபட்டார்கள். பின்னர் ஒரு மனிதன் 2 கற்களை தற்செயலாக உரசும் பொழுது நெருப்பு பொருள் உண்டாவதை கண்டான். அதை வெளியே சொல்லாமல் தன்னிடம் ஒரு அபூர சக்தி இருக்கிறது என்று அவனுடைய இனத்தினரை ஏமாற்றி உழைக்காமல் உயிர் வாழ கற்றுக்கொண்டான். தான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்று காட்டிக்கொண்டான். அதனால் அவன் ஆணவம் பல மடங்கு பெருகியது. இவை இன்றும் பல இடங்களில் பழக்கமாக உள்ளது. உலகிலேயே கடவுள் தேடல் முதலில் இந்தியாவில் தான் தோன்றியது என கூறப்படுகிறது.
சனாதன தர்மம் முறையில் வாழ முறை ஏற்பட்டது. சனாதன தர்மம் என்றால் அதாவது மற்ற கடவுள்கள் இல்லை என்று சொல்லாமல் நாம் இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்குவது. ஹீனோத்திசம் என்பார்கள் ஆங்கிலத்தில், மீனிங் worshipping one god without denying the existence of others god. கால ஓட்டத்தில் உண்மையான பேராற்றலான ஒரே தெய்வத்தை விளக்க வேதங்கள் வந்தன. பிறகு உபநிஷத்துக்கள், இதிகாசங்கள் முதலிய தோன்றின. அது இதே போல இஸ்ரேல் நாட்டில் ஹீப்ரு மொழியில் ஹோலி பைபிள், ஓல்டு டெஸ்டமெண்ட், பின்னர் நியூ டெஸ்டமெண்ட் மற்றும் அரபு மொழியில் முகமது நபிகள் மூலம் திருக்குரான் தோன்றியது. மகான்கள் மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டிய அவசியத்தையும், அப்படி வாழத் தவறினால் சந்திக்க வேண்டிய துன்பங்களையும் வருத்தங்களையும் உணர்த்தவே இதிகாசங்களையும் புராணங்களையும் எழுதி வைத்தார்கள். இறைவனுக்கு பிடித்தது அன்பும் கருணையும் மிக்க மனிதநேயமே என்றார்கள். இப்பொழுது ஆஸ்திகம் நாஸ்திகம் என்பதற்கு உண்மையான பொருள் என்ன என்பதை பார்ப்போம். இகம் என்றால் வாழ்க்கை முறை. ஆஸ்தி இகம் என்றால் தோட்டம், வீடு, தங்க நகைகள், பணம் போன்றவற்றை சம்பாதிப்பதும் அனுபவிப்பதும் பாதுகாத்து தனது சந்ததியினருக்கு பங்கு போட்டு கொடுப்பதை குறிக்கும். ஆஸ்தி இகம் என்பது பொருள் சேரா வாழ்க்கை. இது சித்தர்கள் வாழ்ந்து காட்டின வாழ்க்கை. அருவமான தெய்வத்தை அனுபவத்தில் உணர்ந்து பேறு பெற்ற வாழ்க்கை. கடவுளுக்காக நான் விரதம் இருக்கப் போகிறேன், கடவுளுக்காக பாத யாத்திரை போகிறேன் என்பார்கள். விரதம் இருந்தால் உடலில் உள்ள கசடெல்லாம் நீங்கி உடல் சுத்தமாகும். நடந்தால் உடலுக்கு வலு கிடைக்கும், இரத்த ஓட்டம் சீராகும். நாம் செய்கின்ற அத்தனை செயல்களும் ஆன்மீக பயிற்சிகளும் அனைத்தும் நம் உடலுக்கும் மனத்துக்கும் வாழ்க்கைக்கும் மேன்மை தருமே தவிர கடவுளுக்கு தேவையானவை அல்ல. கடவுள் இல்லை என்று ஒரு சிறுபான்மை கூட்டம் இன்றும் உலகத்தில் உள்ளது. நீங்கள் இத்தனை காலமாக கடவுளை வணங்குகிறீர்களே, இறப்பதற்கு முன் கடவுளை கண்டுபிடிவீர்களா என்ற கேள்வி கேட்டால், ஐயோ இதெல்லாம் பெரிய விஷயம், பெரிய மகான்களே படாத பாடுபட்டு இருக்கிறார்கள், நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிட்டாது என்று பதில் கூறுவார்கள். கடவுளை காண முடியாது, இருந்தாலும் கோவிலை சுற்றும் கூட்டம் ஒரு புறம், கடவுள் இல்லை என்று கூறும் ஒரு சிறு கூட்டம் மறுபுறம். இரண்டுக்கும் ஏதும் வேற்றுமை இருக்கிறதா? தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்று கண்ணதாசன் பாடியுள்ளார். இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கிறான். அவன் இருந்தால் உலகத்தில் எங்கே வாழ்கிறான்? நான் ஆத்திகனானேன், அவன் அகப்படவில்லை. நான் நாத்திகன் ஆனேன், அவன் பயப்படவில்லை என்றும் கண்ணதாசன் இயற்றியுள்ளார். மனிதர்களாகிய நாமே அருவத்தில் இருந்துதான் உருவாகி இருக்கிறோம் என்றால், இறைநிலையும் அருவத்தில் இருந்துதானே அனைத்துமாக உருவெடுத்து இருக்க முடியும். ஒரு கரு உண்டாயிருப்பதை மருத்துவர்கள் 2 மாதத்திற்கு பிறகுதான் கண்டுபிடிக்கிறார்கள். அதன் பிறகுதான் உலகம் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலேயே கரு உருவாகிவிட்டது என்பது உண்மை அல்லவா? ஒரு இறந்த பிறகு அவருடைய உடலை மின்மயானத்தில் 15 நிமிடங்களில் சாம்பலாக்கி ஒரு கலயத்தில் அடைத்து கொடுக்கிறார்கள். ஆனால் இறந்தவருடைய உயிர் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது என்று பிண்டம் வைக்கிறார்கள். அருவமாக இருப்பவனும் தோற்றங்களாய் இயங்குபவனும் இடைநிலை இன்றி வேறில்லை என்பதே ஞானிகள் கண்ட உண்மை. சடங்குகள் சம்பிரதாயங்கள் பின்பற்றவில்லை என்றால் தெய்வ குற்றத்திற்கு ஆளாவீர்கள் என்று கூறுபவர்கள் தெய்வ நீதிக்கும் இயற்கை சட்டத்திற்கும் முரணாக செயல்பட்டால் பிரச்சனைகளையும் நோய்களும் வரும் என்று ஏன் சொல்வதில்லை? உனக்கு வரவேண்டிய நன்மைகளோ தீமைகளோ அதை தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். அதற்கு நமது பரம்பரையே காரணமாகிறது என்று கூறுகிறார் வள்ளுவர். கோவில்கள் எவ்வாறு உருவாகிவிட்டன? கோவில் உருவாகுவதற்கு காரணம் மக்களிடையே உள்ள இறை நம்பிக்கை. ஆதியில் ஒரு கல்லை வைத்து கடவுள் என்று அழைத்தார்கள். அறிவின் வளர்ச்சியால் சில கேள்விகள் எழுந்தன. அதற்கு தகுந்தாற்போல் கண், காது, மூக்கு முதலியன வைத்து உருவங்கள் படைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில்
பக்தி மிகுந்த அரசர்கள் கோயில்களை வெகு சிறப்பாக கட்டினார்கள். கோவிலுக்குள் கோபுரங்களையும் சுற்றி மதில் சுவர்களையும் எழுப்பினார்கள். தெய்வ சிந்தனை நீண்டிருக்க மனித ரசனையை பயன்படுத்தி அழகான சிற்பங்களை வடிவமைத்தனர். இறைவன் பற்றி சிந்திக்க கருவறை சுற்றி மண்டபங்களை கட்டினார்கள். இது மனோதத்துவ ரீதியாக பார்த்தால் உண்மை என்றே கூறலாம். அதாவது மனதுக்கு கொடுக்கும் பயிற்சியே ஆலய வழிபாடு. விக்கிரகத்திற்கு மூலம் ஏது? உரு அன்றியே நின்று உருவம் புணக்கும், கரு அன்றியே நின்று தான் கருவாகும், மறு அன்றியே நின்ற மாயபிரானை குரு அன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே என்கிறது திருமந்திரம். நமக்கு தாய் தந்தையர் உண்டு, ஆனால் தெய்வத்திற்கு கிடையாது. அவன் பரமசிவம், பரமபிதா, ஈடு இணையலாதவன். வானுக்கு மூலம் எவனோ மண்ணுக்கு மூலம் அவனே. ஒன்றான இறைநிலையே ஒவ்வொரு உருவத்திற்கும் மூலப்பொருளாகும். இறைநிலையே எங்கும் நிறைந்திருக்கின்ற பேராதாரம், பெருவெளி, உருவம் அற்றது. அந்த அரூபத்தை மனம் உணரவே விக்கிரக வழிபாடு கொடுத்திருக்கிறார்கள். பக்தியை தொடாமல் ஞானம் பெறவோ முக்தி அடைவதோ முடியாத காரியம். இது ஞானிகளின் அனுபவம். ஒரு பட்டம் பெற வேண்டும் என்றால் முதல் வகுப்பில் இருந்துதானே ஆரம்பிக்க வேண்டும். அதுபோல அனைத்துக்கும் மூலமான ஆதியை அடைவதற்கு துவக்கம் கோயில்தான். அதனால் தான் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்றார்கள் சான்றோர்கள். மதம், சடங்கு, ஆலய வழிபாடு இவையெல்லாம் ஏன் வந்தது என்று விளங்கிக் கொண்டால் இவற்றை தகுந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவை இல்லாததை விளக்கிக் கொள்ளலாம். சடங்குகளை அர்த்தம் உள்ளவை, அர்த்தம் இல்லாதவை என்று 2 வகையாக பிரிக்கலாம். உறவையும் மனதையும் உடலையும் மேம்படுத்தும் சடங்குகள் நல்ல சடங்கு. மனம் என்பது பேராசை, கோபம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பொருமை, அதிகார போதை என்ற 10 தலைகளை கொண்டு அரக்கத்தன்மையாக இருக்கிறது. இந்த அரக்கனை தெய்வம் வதை செய்ய வேண்டும் என்பதற்கு சூரசம்ஹாரம் என்றார்கள். தனக்குள் இருக்கும் தெய்வத்தன்மையை உணர்ந்து அரக்கத்தன்மையை வதம் செய்ய வேண்டும். இது வெளியில் நடப்பதல்ல, ஒவ்வொருவருக்குள்ளும் நடக்க வேண்டிய வதம். மனிதர்கள் கடவுள் இதுதான் என்ற அனுபவம் பெறாததினால் ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுவது போல் ஆன்மீகத்தை பல பேர் மதம் என்ற பெயரில் எடுத்துக்கொண்டார்கள். மக்களின் அறியாமை சிலருக்கு லாபமாக அமைந்தது. செல்வாக்கும் அந்தஸ்தும் அதிகாரம் கிடைத்தது. இதை பார்த்த சிலர் அவர்களுக்கும் இது போல வேண்டும் என்று ஒரு புது கடவுளை சிருஷ்டித்தார்கள். பல குட்டி தேவதைகளை உருவாக்கினார்கள். இதனால் பல மதங்கள் உருவாகின. ஆனால் எல்லா மகான்களும் ஆதியாக இருக்கும் இறைநிலை ஒன்றே என்றுதான் காட்டியுள்ளார். கீதை சொல்லுகிறது, யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. நம் நாட்டில் பொதுவாக 3 வகை கோயில்களை பார்க்கலாம். 18 சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்களில் சித்தர்கள் எந்த எண்ணத்தோடு ஜீவசமாதி அடைந்தார்களோ அந்த எண்ண அலைகள் ஆற்றங்களமாக அந்த இடத்தில் பரவிக்கொண்டே இருக்கும். அது அங்கு வரும் பக்தர்களின் எண்ண அலையோடு கலந்து பக்தர்களுக்கு நன்மை செய்யும். உதாரணத்துக்கு திருப்பதி சென்று வந்தால் பொருள் துறையில் மேன்மை அடையலாம். 2வது, ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்கள். இந்த கடவுளை வழிபடுவதனால் பக்தர்களுக்கு இன்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த ஸ்தல புராணத்தை எழுதி வைத்திருப்பார்கள். இந்த நம்பிக்கையோடு வழிபடும் அன்பர்களுக்கு அந்த எண்ணமே வலுப்பெற்று நன்மைகளை அளிக்கிறது. 3வது வகையாக தெரு ஓரங்களில் கட்டப்பட்டவை. இவைகளில் எந்த விதமான ஆற்றல் களங்களும் இருக்காது. ஆலய வழிபாட்டின் நோக்கம் மனிதன் உருவ வழிபாட்டில் தொடங்கி அரூபமாக உள்ள அந்த பேராற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது. தெரிந்த ஒன்றில் இருந்து தெரியாத ஒன்றுக்கு செல்வது from known to the unknown end என்பார்கள். ஆலய வழிபாட்டிற்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் ஆகும். அதாவது காலை 3 மணியிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை. அதிகாலையில் நாம் வசிக்கும் பகுதி சூரியன் பக்கம் திரும்புவதால் சூரியனின் கதிர்கள் பூமியில் ஈரப்பத அலைகளோடு கலந்து உயிர்வெளி ஆக்சிஜன் காற்றாக மாறும்.
நாம் கோவிலை சுற்றும் பொழுது இந்த காற்று உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கிறது, மனதுக்கு அமைதியையும் தருகிறது. வேப்பம், வில்வம், அரசமரம் போன்ற தெய்வீக மரங்களில் இருந்து வரும் காற்றும் நன்மையை அளிக்கின்றன. கோவில்களில் அபிஷேகம். கோவில்களில் தயிர், பால், இளநீர், தேன், சந்தனம், விபூதி என்ற பல பொருட்களால் அபிஷேகம் செய்கிறார்கள். கண்களுக்கு அது ஒரு விருந்தாக அமையும். பல பொருட்களாக தன் தோற்றத்தை மாற்றி மாற்றி காட்டினாலும் விக்கிரகத்தில் மாற்றமில்லை என்பதை இந்த சடங்குகளில் மறைந்திருக்கின்ற ஒன்று. அதுபோல ஆதி சிவமே பிரபஞ்சம் முழுவதும் எண்ணிறந்த தோற்றங்களாக காட்சியளித்தாலும் அதன் இயல்பில் மூலத்தில் ஒரு மாற்றமும் இல்லை என்று உணர்த்துவதே இந்த அபிஷேகம் காட்டும் தத்துவம். மேலும் தீபாராதனை காட்டும் பொழுது முதலில் பலமுக தீபாராதனை, அடுத்து பஞ்சமுக தீபாராதனை, பிறகு 4, 3, 2 முக தீபாராதனை காட்டி கடைசி ஏகமுக தீபாராதனை காட்டுவார்கள். இந்த தீபாரணைகள் பல தோற்றங்களாக இருப்பதும் இறைவனே, மண், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற பஞ்சபூதங்களாகவும் இருப்பதும் இறைவனே என்று காட்டுகிறது. இவை அனைத்துக்கும் மூலமானது அரூபமான தெய்வமே. அந்த தெய்வத்தை அறியும் வழி கண்களை மூடி தியானிப்பதே என்பதை விளக்கவே கண்களை மூடி வணங்குகிறோம். கடவுளை வணங்கும் பொழுது கருத்தினை உற்றுப்பார், கடவுளே கருத்தாய் நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே என்கிறார் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி. கண்களை மூடி வணங்குகின்ற நாம் இன்னும் சிறிது நேரம் தொடர்ந்து கண்களை மூடிக்கொண்டு இருந்தால் அந்த பிம்பம் மறைந்து போகும். மனம் தன் மாயையை இழந்த பிறகு மனதின் மூலமாகிய அறிவையே தரிசிக்கின்றோம். நமது அறிவும் அரூபம், இறையும் அரூபம். இதையே தத்புருஷம் என்கிறது சைவ சித்தாந்தம். நம் விஞ்ஞான அறிவு மூலமாக இயற்கை வளங்களை நமது வாழ்க்கை வசதிகளாக மாற்றிக்கொண்டோம். இந்த ஆராய்ச்சியில் ஒவ்வொரு பொருளிலும் ஒரு இயக்க ஒழுங்கு அமைந்திருப்பது தெரிய வந்தது. தன்மை, பேட்டர்ன், துல்லியம், பிரிசிஷன், இயக்க ஒழுங்கு, ரெகுலேட்டரி என்ற முப்பரிமாணம் இருப்பதை அறிந்தது. மேற்கொண்டு ஆராய்ந்த பொழுது ஒவ்வொரு பொருளும் அணுக்களின் சேர்க்கையே என்ற தெளிவு ஏற்பட்டது. Association of energy particles is mass. Disassociation of mass is energy particles. And disassociation of energy particles is space. அதனால் விஞ்ஞானம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஈர்ப்பு அலைகளும் விளக்கும் அலைகளும் இணைந்த ஒரு அலைக்களமே என்று அறிவித்தது. The entire universe is nothing but waves. ஒரு காலகட்டம் வரை எந்த ஒன்றையும் மேற்கொண்டு பகுக்க முடியாதோ அதுவே அணு என்று கூறினார்கள். நாளடைவில் விஞ்ஞானிகள் அந்த அணுவையும் உடைத்து அணுத்துகள்களை கண்டனர். மின்னணு, எலக்ட்ரான், துணை மின்னணு, புரோட்டான், கருவணு, நியூட்ரான் என்று மூன்றும் இணைந்ததே அணு என்று கண்டார்கள். இதற்கு மேலும் ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள் இப்பொழுது என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த மின் அணுக்களுக்கும் குவார்க்ஸ் மற்றும் லெப்டான் என்ற விண்துகள்களால் ஆனது. ஆனால் இவைகள் கண்ணுக்கு புலப்படுவதில்லை, அதனால் இவைகளை அளக்க முடியவில்லை என்கிறார்கள். இதற்கு மேல் விஞ்ஞானத்தில் மட்டும்தான் இறைத்துகளையும் இறைவனையும் உணர முடியும் என்கிறார் நமது வேதாத்திரி மகர்ஷி. ஈர்ப்பு ஆற்றல், கிராவிட்டி என்று சொல்லிக் கொண்டு இருந்ததை தற்போது விஞ்ஞானிகள் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல், சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் என்று திருத்தியிருக்கிறார்கள். இயங்குகின்ற அனைத்து பொருள்களிலும் பருமன், வேகம், தூரம், காலம் என்று 4 பரிமாணங்கள் இருப்பதை விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது. அதாவது மின்னணு எலக்ட்ரான் சுழல்வதற்கான இடம் பருமன், சுழல் இயக்கம் வேகம், இன்னொரு விண்ணை நெருங்க விடாமல் விலக்குகின்ற ஆற்றல் தூரம், இறைத்துகள்கள் சேர்ந்த நேரம் முதல் அணு மின் அணுவாகி, துணை மின் அணுவாகி, கரு அணுவாகி மீண்டும் அது இறைநிலையாக மாறும் வரை உள்ள சமயம் காலமாகும். விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இணைத்து ஆதி மூலமான சுத்த வெளியின் எழுச்சியை இறைத்துகள்கள் முதல் மனிதன் வரை உள்ள பரிணாமம் என்பதை விளக்கியவர் நமது குரு வேதாத்திரி மகர்ஷி. அதனால் அனைத்து தோற்றங்களும் இயக்கங்களும் ஜீவன்களும் இறைநிலையின் தன்மாற்றங்களே என்று விளக்கியுள்ளார். வேதத்தில் உள்ள ஒரு மகா வாக்கியம் தத்துவமசி. தத் என்றால் இறைநிலை,
துவம் என்றால் அதுவே தான் இதுவாக, அசி என்றால் மாற்றம் பெற்றிருக்கிறது. அதாவது சுத்த வெளியே எல்லா பரிணாமம் அடைந்துள்ளது என்று பொருள். இறைநிலை என்பது கைனமேட்டிக், குவரிங், highly transparent, mighty, dark and fluid matter. தெய்வத்திற்கு மகரிஷி கொடுத்திருக்கிற விஞ்ஞான பூர்வமான விளக்கம் இது. கைனமேட்டிக் என்றால் எந்த தூண்டுதல் இல்லாமல் தானே எழுச்சி பெறுவது. சூரியன் உதிப்பது என்று எடுத்துக்கொள்ளலாம் உதாரணத்திற்கு. குய்வரிங் என்றால் நுண் அதிர்வுகள், வைப்ரேஷன், இல்லை என்றால் சைக்கிள்கள் என்று சொல்லலாம். கண் சிமிட்டும் நேரம் இதனுடைய காலம். ஹைலி டிரான்ஸ்பரண்ட், பர்மியபிள் அண்ட் பெனட்ரேட்டிவ், அனைத்து இயக்கங்களும் இயக்குவதற்கு இடம் அளிக்கும், அதே சமயம் அவற்றுக்குள் ஊடுருவி நிறைவதும் சுத்த வெளியின் இயல்பாகும். மைட்டி, மைட்டியஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ஆல்மைட்டி, வலிமை மிக்கது. இந்த உலகத்தை, சூரிய குடும்பத்தை, பால்வெளி மண்டங்களை, இந்த பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆல்மைட்டி, அதாவது சர்வ வல்லமை வாய்ந்த பொருள் இருளாகி இருக்கிறது. கிருஷ்ணம் என்றால் அமாவாசை, இருட்டு என்று பொருள். இந்து தத்துவத்தில் எல்லா கோவில்களும் கற்பங்களும் இருட்டாக இருக்கும், விக்கிரமும் கருப்பாக இருக்கும். ஃப்ளூயிட் மேட்டர், ஆங்கிலத்தில் ஃப்ளூயிட், லிக்விட் என்று 2 வார்த்தைகள் உண்டு. இரண்டுமே திரவத்தை குறித்தாலும் இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. சுத்தமான தேனை ஒரு பிளாட்டிங் பேப்பரில் வைத்தால் அது அப்படியே இருக்கும், அது லிக்விட். அதே பேப்பரில் ஒரு துளி எண்ணெயை வைத்திருந்தால் அது முழுவதும் அந்த பேப்பரில் பரவிவிடும், இது ஃப்ளூயிட். வைத்த இடத்தில் நிற்காமல் எல்லா இடங்களுக்கும் பரவக்கூடிய தன்மைக்கு ஃப்ளூயிட் அல்லது பாய்மம் என்று பெயர். அதனால் தான் மனிதனுக்குள் மூலாதாரத்தில் இருந்து உடல் முழுவதும் பரவி கொண்டிருக்கும் வித்து சக்திக்கு செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று பெயரிட்டார்கள். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இந்த இறைநிலையை, அதாவது இறைவனை எங்கு தேடுவது, அதை உணர்வதற்கு என்ன வழி? தெய்வத்தை அறிகின்ற வழி கடவுள், அதாவது உடலில் இருந்து வெளியில் ஓடுகின்ற மனதை தன்னுள் திருப்பி விடுவது, உள்கடந்து செல்வதுதான் கடவுள் எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் டிவைன் என்பார்கள், அதாவது டைவ் இன், தட் இஸ் டிவைன். இதை ஒரு பாடல் மூலமாக நமது குருபிரான் அருமையாக விளக்கியுள்ளார். கடவுள் என்று சொன்னான் கருவறிந்தோன், கருவறியான் ஊன்றி அதை காணவில்லை. கடவுள் என்ற ஆக்கினை குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான். கடவுள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. கடவுள் என்று மனிதன் ஓர் குறிப்பு தந்தான், கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார். தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார் என்று தவத்தை அன்றாட கடமைகளில் ஒன்றாக்கியவர் வள்ளுவர். ஆகவே கடவுள் என்ற பயிற்சியின் மூலமாக இறைநிலையை உணர வேண்டும். இறைவனை அறிகின்ற வழி எளிமையாக இருந்தாலும் உணர்ந்தவர்கள் சிலராகவும் மூட நம்பிக்கையில் விழுந்தவர்கள் பலராகவும் இன்றும் உள்ளனர். இறைவனை அறிவதற்கு நமது ஆராசான் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் எளியமுறை குண்டலி யோகத்தை, அதாவது ஸ்கை சிஸ்டத்தை வழிவகுத்து நமக்கு அளித்திருக்கிறார். ஆகையால் நாமும் சொல்லால் மட்டும் நம்பாமல் சுயமாய் சிந்தித்து தெளிவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும், ஆழியார் ஐடி பிரிவிற்கும், மும்பை மனவளக்கலை மன்றத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் நமக்கு அருமையான சிந்தனையை அளித்த அசோக் ஐயா அவர்களை துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். துணை பேராசிரியர் அசோக் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம்
வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் அசோக் ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அன்பர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இனி வருவது நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:15 மணிக்கு 9 மைய தவத்தினை நடத்தி கொடுப்பதற்கு துணை பேராசிரியர் சுகந்தி வேணுகோபால் அவர்கள் மும்பையிலிருந்து இணையத்தில் இணைய இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கு தமிழில் உடற்பயிற்சி மற்றும் காயகல்ப பயிற்சி நடத்துபவர் முனைவர் பேராசிரியர் சக்தி குமரவேல் ஐயா அவர்கள். காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மைய தவம் நடத்துபவர் பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள் மும்பையில் இருந்து. காலை 11 மணிக்கு முதுநிலை பேராசிரியர் முனைவர் கே பெருமாள் ஐயா அவர்கள் ஆழியாரிலிருந்து இணையத்தில் இணைந்து சிந்தனை உரையாற்ற இருக்கிறார்கள். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு மகரிஷி குரலில் துரிய தவம், அதனைத் தொடர்ந்து தத்துவ நிகழ்ச்சி, மாணவர்களுக்கு வாழ்க்கை வளக்கல்வியை கொடுக்கும் முறை என்ற தலைப்பில் பேராசிரியர் திருஞான சுந்தரம் ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து இணையத்தில் இணைந்து சிந்தனை உரையாற்ற இருக்கிறார்கள். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வருவது கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த தலைப்பை ஒட்டி தங்களுக்கு ஏதேனும் ஐயம் அல்லது கேள்விகள் இருந்தால் ஹேண்ட்ரைஸ் பட்டனை அழுத்தவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜாராம் ஐயா அவர்கள் மைக்கை அன்மியூட் செய்து தங்களது கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன். ராஜாராம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க உங்க கேள்வியை கேட்கலாங்க ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு கேள்வியை கேளுங்க. ஐயா, வாழ்க வளமுடன். ராஜாராம் ஐயா, இணைப்புல இருக்கீங்களா? அம்மா இருக்கிறேன், அணைப்பேன், இருக்கிறேன். அன்மியூட் ஆகல. வாழ்க வளமுடன் ஐயா, இருங்க. ராஜாராமன், சென்னை பழந்தங்க பேசுறேன் ஐயா. அசோக் ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அருமையான கருத்துரை. நீங்கள் பார்த்தா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தெரியுது. நல்ல அருமையான மகரிஷி கருத்துக்களை விஞ்ஞானத்தோட இணைச்சு நல்லா பேசுனீங்க. உங்க வாய்ஸ் நல்ல கரகரம் டெம்முன்னு இருந்தது. நன்றியா. எனக்கு சந்தேகம் என்னன்னா, நீங்க இந்த லிக்விடுக்கு அழகான டெஃபரன்ஷன் கொடுத்தீங்க. இதுவரையில் யாருமே கொடுக்கல, இதுவரை தெரியாம இருந்தது. ரொம்ப நாள் சந்தேகம் இருந்தது. நான் கேட்காம நீங்க அந்த டவுட் கிளியர் பண்ணிட்டீங்க. தேன் வாட்டர் பேப்பர்ல வச்சா அப்படியே இருக்கும், அதே ஆயில் பேப்பர்ல வச்சா அது பரவும் அப்படிங்கிற தன்மையை சொன்னேன். ரொம்ப அருமையான விளக்கையா, யாரும் சொல்லாத தெரியாத விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றி. எனக்கு என்னன்னா, இந்த கோயில்ல இந்த தீபாவளி 5 முகம் 4 3 முகம் அதெல்லாம் காட்டும் போது நீங்க பஞ்சபூதங்களுக்கு சொன்னீங்க, ரைட்டு, ஓகே. அதே நேரத்துல இந்த தட்டு அடுக்குன்னு 7 8 9 வரிசையா இருக்கு, அந்த தீபாவளம் காட்டுறதுனுடைய தாற்பயம் என்ன? ஐயா, இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நான் பாக்குறப்ப ஏதாவது புத்தகத்துல விட கிடைக்குதான்.
அப்படியா? இது நீங்க சொல்றீங்க எதிர்பார்த்தா சொல்ல காணும், அதான் கேட்டேனா. ஆ, சரி சரி. நன்றியா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கை ரைஸ் பண்ணலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கவிதாமா, நீங்க மைக்கை அன்மியூட் செஞ்சுட்டு உங்க கேள்வியை கேட்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். உங்களோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப கிளியரா கிறிஸ்பா இருந்துச்சு. ஆக்சுவலி இப்ப நம்ம பக்தி மார்க்கத்துல வந்து நம்ம ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்றதுல வந்து அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு எப்படி நம்மளோட ஆன்மீகத்துல வந்து எப்படி லிங்க் பண்ண முடியும்? இந்த இதுக்கு மந்திரங்களோட ஒலிகளே நம்ம கரெக்டா சொன்னோம்னா அதுக்கு எஃபெக்ட் இருக்கும். சரிங்க. அந்த அந்த உச்சரிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருந்தா அதோட எஃபெக்ட் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஓகேங்க. இப்ப நம்ம உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து நெகட்டிவாவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படியும் இருக்க சான்ஸ் இருக்குமா? சரிங்க, ஓகேங்க. அப்ப முறையா கத்துக்கிட்டு நம்ம பண்ணணும். கரெக்ட். அந்த ஒலிக்கு ஒரு ஒலிக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அததான் மந்திரங்களா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா அதுக்கு கரெக்டாக எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்க சார். இப்ப நம்ம அந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்றதை விட நம்ம மெடிடேஷன் வந்து இதை விட நம்ம ரீச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் குருஜி வந்து மந்திரங்கள்லாம் கொண்டு வராம மெடிடேஷன் சிம்பிளா வச்சுட்டாரு. அதான் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகான்னு வச்சுட்டாரு. ஏன்னா மந்திரங்கள் சொல்லும் போது நம்ம வந்து தப்பா சொல்லிட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி அது நெகட்டிவ் எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்திராணி வேலுச்சாமி அம்மா, நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கு நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்க ஸ்பீச் ரொம்ப தெளிவா இருந்துச்சுங்க ஐயா. நிறைய கேள்விக்கு பதில் கிடைச்சது. ஐயா சொன்ன மாதிரி ஃப்ளூயிட் லிக்விட் இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. உங்களோட பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது ஸ்பீச். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? கேள்வி கேட்கணும்னா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். விஜயராகவன் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க கொஞ்சம் மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். விஜயராகவன் ஐயா, வாழ்க வளமுடன். இணைப்புல இருக்கீங்களா ஐயா? அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. பரவாயில்ல, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவல், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னீங்க கோயிலை பத்தி நிறைய சொன்னீங்க. அது ரொம்ப இதா இருந்தது. நம்ம கோயிலுக்கு போறதை விட்டுட்டு நம்ம அதிகாலையில போனாதான் அது எல்லாமே கிடைக்கும்னு சொல்றீங்க. நான் அதோட நம்ம மகரிஷி கொடுத்த அந்த தவம் பண்ணாட அதோட நம்மளுக்கு பலன்கள் அதிகமா கிடைக்கும் இல்ல ஐயா? அது நம்ம
நம்ம கோயிலுக்கு நம்ம போய் இவ்வளவு தூரம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கோயில்லாம் போக முடியாத நிலைமை இருக்கு ஐயா. அந்த அளவுலாம் நம்ம வந்து காசுக்காக தான் நம்ம கொடுத்தா காசுக்கு ஏத்த மாரி ஒரு போற மாரி இருக்கு. காசு கொடுத்தாதான் அந்த இறைவனை பார்த்து அதுவும் 3 நாள் 2 நாள் இருந்து பார்த்துட்டு வர வேண்டியதா இருக்கு. அதே மாரி நம்மளுடைய மகரிஷி கொடுத்த அந்த தவத்தை செஞ்சாலே நம்ம அந்த அளவுக்கு உச்சநிலை அடைய முடியும் இல்லையா? ஐயா வாழ்க வளமுடன். ம். அதாவது மகரிஷி என்ன சொல்றாருன்னா, கோயில்ல போய் சிலை வணக்கம் பண்றதுல தப்பு கிடையாது, சரியா? ஆனா அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். உங்களுக்கு வந்து இறைநிலைய அடையணும்னா இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, இறைவனை வந்து உணரதான் முடியும், சரியா? அதனால வந்து நான் சொன்னது வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா காலையில போறது நல்லதுன்னு தான் சொன்னேன். ஓகே. ஆனா மகரிஷி என்ன சொல்றாருன்னா இறைநிலையை தான் உணரணும். அதுக்கு அந்த இதுக்கு மூலமும் வந்து இறைநிலை தான். அதனால வந்து தவத்தின் மூலமாக இறைநிலையை தான் தவத்தின் மூலமாக தான் இறைநிலையை உணர முடியும் அப்படிங்கிறாரு குருஜி. சரியா? சரிங்க ஐயா. நம்ம தவம் பண்ண நம்மளுடைய அதனுடைய நிலைமைக்கு நம்ம சீக்கிரம் போய் இதாயிடும். கரெக்ட். ஓகேங்க, ரொம்ப நல்லதுங்க ஐயா. அதே மாதிரி ரொம்ப நிறைய சொன்னீங்க. அவங்களுடைய இது வந்து நல்லாவே இருந்தது ஐயா. அப்புறம் நம்மளுடைய அந்த ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் போக்குறதுக்கு நம்ம என்ன வழிகள் செய்யலாம் ஐயா? நல்லதை செய்யுங்க, நல்லதையே நினைங்க. மேல் பதிவு மூலமா முதல்ல ஆணவத்தை ஒழிக்கணும்னா தான் தனது அது இருக்கக்கூடாது. நல்லது பண்ண மேல் பதிவு ஆக ஆக மற்ற இதெல்லாம் அந்த இது சொல்லுவாரு குருஜி, அந்த பாவ பதிவுகள் எல்லாம் அது செயலை இழக்க ஆரம்பிச்சிரும். தலைக்கு வந்து தலைப்பாவோட போகும் பாரு. அதனால நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். ஐயா வாழ்க வளமுடன். இணைப்புல இருக்கீங்களா? சரிங்க ஐயா. வேற எதுவும் கேட்கணுமா ஐயா? வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. நம்ம பயிற்சி செஞ்சாலே போதுன்றீங்க. தாராளம். ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன்.